ஜிஎஸ்டி பிரேக் டவுனுக்கு அப்புறம் கார் வாங்குறதுல மக்கள் அதிகமா ஆர்வம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பட்ஜெட் கார்ஸுக்கான வரவேற்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அந்த வகையில 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்க கார்ஸ்ல பாத்தீங்கன்னா டாடா டியாகோ முன்னைக்கு இப்ப இன்னுமே ஒரு 50,000 ரூபாய் பிரைஸ் டிராப் பண்ணி 4.5 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ரேட்ல அறிமுகமாறுங்க. இப்ப இந்த வெஹிக்கல்ல இந்த 2025 என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வருதுங்க. சோ இந்த பெட்ரோல் இன்ஜின் அல்ட்ராஸையும் பார்த்தாலும் இதே தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அல்ட்ராஸோட டீடைல் டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அந்த இன்ஜின் இந்த டியாகோல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, ஒரு டீடைல்டு டிரைவ் ரிவ்யூ பிளஸ் இந்த 2025 இந்த வெஹிக்கல்ல என்னெல்லாம் நியூ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டீடைல்டு வாக்குறோம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி டாடா மோட்டார்ஸ் அவங்களோட கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ முன்னைக்கு இப்ப இந்த வண்டியோட டிசைனிங் வைஸ் பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியால மட்டும் சின்ன ஒரு அப்கிரேட், இந்த கீழே வரக்கூடிய கிரில் செட்டப் நமக்கு மாறி இருக்குன்னு சொல்லுவேங்க. மற்றபடி சேமாவா தான் இருக்கு. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் எல்இடியில வருது. ஸோ நீங்க பார்க்கலாம், ஹெட்லைட் வந்து எல்இடியில கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லேம்ப் வருது. ஃபாக் லேம்ப் வந்து ஹாலஜன் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 5 வேரியண்டா வருது. எக்ஸி, எக்ஸ்எம், XT, XZ and XZ Plus சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் XZ Plus தான். ஸோ இந்த வேரியன்ட் போகும்போது உங்களுக்கான ஃபாக் லேம்ப் இதெல்லாமே வருது. XC and XM எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கான ஒரு டீடைல் வாக்கணும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதபடி சைடு எல்லாமே சேம்ங்க. இந்த வெஹிக்கலோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2400 mm வீல் பேஸா இருக்கு. லென்த் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். வீல்ஸ் பாத்தீங்கன்னா 15 inch வீல்ஸ் 175/60 ப்ரொஃபைல் நம்ம கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 170 mm வருதுங்க. ஸோ இந்த வெஹிக்கலுக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி சின்ன வண்டி தான், ரொம்ப கம்மியும் சொல்ல மாட்டேன், ஒரு கரெக்டான லெவல்ல இருக்கும். நீங்க ஃபுல் லோட்ல உட்காரிக்கும் போது உங்களுக்கு ஒரு 2 to 3 mm கம்மியாகும், பட் ஓகே. ஸோ டிசைனிங் வைஸ் நீங்க இந்த டோர் ஹேண்டில்ஸ்ல பார்க்கலாம், குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் குரோமா இல்லாம சென்ட்ரா மட்டும் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா அழகாவும் இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருதுங்க. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா ரூஃப் வந்து நமக்கு பிளாக்கா போயிருக்கு. இந்த ஓஷன் ப்ளூலையும் ஒயிட்லையும் வந்து ஒரு டூயல் டோன் கலர் காம்பினேஷன் மாதிரி நமக்கு ரூஃப் வந்து பிளாக் கலர் நமக்கு கொடுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க. பீப்ல வந்து நமக்கு பிளாக்ல வந்திருக்கு. மற்றபடி டெயில் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா டிசைனிங் எலமெண்ட்ஸ் வைஸ் நமக்கு பழைய மாடலுக்கும் இதுக்கும் சேஞ்சஸ்ங்கிறதுல இந்த டியாகோவோட ஃபாண்ட் நமக்கு மாதிரி சென்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டாட்டாவோட லோகோ எல்லாமே சேமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு குரோம் ஸ்ட்ரிப் லைன் போயிருக்கு. டாப் வேரியன்ட்டுக்கும் ஷார்பின் ஆண்டனா வந்துட்டு டிஃபாகர், ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போயிருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்கு. அண்ட் பம்பர் பாடி கலர், பட் இந்த இடம் வந்து பிளாக்கா நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிட்லைட் டிசைன்ஸ் தான் நமக்கு கீழே வரணும். இது சென்டரா ஒரு பிளாக் கலர்ல கொடுத்த ஒரு டிசைனிங். லுக் வைஸ் ஓகே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் டெயில் லைட் செட்டப்பும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் யூனிட்லயே தான் வந்திருக்கு. டியாகோ வந்து நம்ம இப்ப டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெஹிக்கல்ல கொடுத்துருக்க பவர் ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் ரெவோட்ரான் இன்ஜினுங்க. 1199 சிசி வரும். மேக்ஸிமம் 86 PS ஆஃப் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சிஎன்ஜிலயுமே ஆட்டோமேட்டிக் வரக்கூடியது வந்து இந்த டாடா டியாகோல இருக்குங்க நமக்கு. ஸோ பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டுலயுமே ஏஎம்டி ஆப்ஷனுங்கிறது நமக்கு இதுல வருது. ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 5 வேரியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல எக்ஸி, எக்ஸ்எம்ல வந்து மேனுவல் மட்டும்தான். எக்ஸ்டி, எக்ஸிசட் இது ரெண்டுலயுமே ஏஎம்டி அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ரெண்டும் வர மாதிரி இந்த டியாகோல நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸிசட் பிளஸ் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா அதுல மேனுவல் மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் வரது கிடையாது. ஸோ இந்த டிரைவர் சீட் போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியுது. பட் நீங்க 6 feet டாலா இருக்கீங்கும் போது உங்களுக்கு முட்டி வந்து இந்த ஃப்ரண்ட்ல இடிக்குது லைட்டா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னுமே பேக்ல சீட்டை நவுத்தி வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது பின்னாடி இருக்கவங்களுக்கு ஸ்பேஸ் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வீடியோ பாருங்க. பின்னாடி உங்களுக்கு ரியர் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். மற்றபடி ஷார்ட் ரைடர்ஸ் ஒரு 5.5 feet 5.6 feet அந்த ரேஞ்ச் இருக்கவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷன் வந்து இந்த கேப்டன் சீட்ல வந்து நமக்கு கொடுக்கும். விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போனட் விசிபிலிட்டி நமக்கு டவுனா தான் போயிருக்கு. ஸோ ஜட்ஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வீவியா டைரக்டா நம்ம ஒரு பஞ்ச்ல எல்லாம் ஓட்டுற மாதிரி ஒரு வீவிங் ஆங்கிள் நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்ல ஓட்டுற மாதிரி தான் இந்த ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரும். அண்ட் ரொம்பவே காம்பாக்டான ஒரு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காருங்க. ஸோ டிரைவிங் கம்ஃபர்டபுள் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு எல்லாமே இல்லை வந்துருது. பவர் விண்டோஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORMS, ரிமோட் கண்ட்ரோல் சென்டர் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த 2025 அப்டேட்ல இந்த டியாகோல பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் பிளஸ் இந்த சென்ட்ரலா வரக்கூடிய இந்த இன்ஃபோடைன்மெண்ட் யூனிட் தாங்க. ஸோ ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த லைட் இலுமினேட்டரா வரக்கூடிய டாட்டால வந்து அவங்களோட எல்லா வெஹிக்கிள்ஸுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேரிங் செட்டப் இன்னும் பஞ்சில் மட்டும் இந்த அப்டேட் வராமல் இருக்கு. மேபி
2026 ஃபேஸ் லிஃப்டர்ல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். அந்த சென்ட்ரல் யூனிட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு நியூவா கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து நமக்கு சேம் அந்த ஒரு பழைய இதுலயே தான் போயிருக்கு. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிசெட்ல பாத்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் வரக்கூடிய ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங்கா வர மாதிரி ஒரு டிசைனிங் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டில பாத்தீங்கன்னா நமக்கு பழைய மாடல் இருந்து ஒரு 17 சென்டிமீட்டர் வரக்கூடிய ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அங்க இருக்கும். எக்ஸிசெட் டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் இந்த ஒரு லுக்ல நமக்கு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோலுமே அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஏசி வென்ஸை சுத்தியுமே ஒரு குரோம் ரிங்ஸ் போயிருக்கு. அந்த டியாகோட பேஜிங் அந்த நியூ ஃபாண்ட்ல நமக்கு அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏசிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸா போயிருக்கு. அண்ட் இதுவுமே பார்த்தாலும் டிஸ்பிளேம் இருக்க மாதிரியான ஒரு செட்டப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு நார்மலா வரக்கூடிய ஒரு பேடிங் தான், எம்டியா இருக்கக்கூடிய ஒரு பேடிங்கா தான் இருக்கு. சைட்ல வரக்கூடிய பட்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஏசிஸோட ஆப்ரேட்டிங் பட்டன்ஸ் எல்லாமே இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மட்டும் இல்ல நமக்கு மேனுவலா செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பார்க்கும்போது ஹசார்டுக்கான பட்டன்ஸ் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபாக் லாம்ப்கான பட்டனு, சென்ட்ரல் லாக் பட்டன் இது எல்லாமே இங்க நமக்கு வந்திருக்கு. அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரண்டோட வியூவிங் சொல்லியிருக்கேன். சைட் வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ ஓஆர்எம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடான ஒரு ஓஆர்எம்ஸா கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. ஓஆர்எம்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பேஸ் வேரியன்ட்லாம் போகும்போது நாப் டைப் கொடுத்துருப்பாங்க, அது இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த இடத்துலயே வந்து நமக்கு இந்த எலக்ட்ரிக்கலுக்கான சுவிட்சஸும் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்டாவோட மோஸ்ட் ஆஃப் கார்ஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஸோ ஆப்ரேட்டிங் பொசிஷன்ஸ் வந்து நமக்கு நார்மலா ஈஸியா இருக்கும். பொசிஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்துட்டு போக போக பழகும்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம விண்டோஸ் லைன்ஸ்ல இல்ல இந்த டேஷ்போர்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி பார்த்துருப்போம் மற்ற பிராண்ட்ஸ்ல. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஆங்கிள் ஒரு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வைஸ் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பஞ்சியா தாங்க இருக்கு. ஸோ 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜினு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நமக்கு பவர் டெலிவரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நம்ம போட்டு அழுத்திட்டு போகணுங்கிற மாதிரி ஒரு இது இல்லை. ஸோ உங்களுக்கு பவர் வேணும் அப்படின்னா நீங்க ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பவர் டெலிவரிங்கிறது நல்லாவே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்லைன்னா நீங்க மீடியம் ஸ்பீட்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டும் இருக்கலாம். ஸோ அந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் அந்த ஜோல்டிங் நம்ம பார்த்தோம் சஸ்பென்ஷன் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு காம்பாக்டான குட்டி காருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லெவல்ல இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப தூக்கியும் போடல. ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2025 அப்டேட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டியர் வைஸ் நமக்கு அந்த கீழே கிரில்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்டேட்டு. அந்த ரியர் போர்ஷன்ல நீங்க பார்த்துருக்கலாம் டியாகோட பேஜிங்லாலுமே அந்த ஃபாண்ட்ல வந்து இருந்தக்கூடிய சேஞ்சஸ். எக்ஸ்டியர்ல மேஜரான சேஞ்சஸ்ங்கிறதுல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு மாறி இருந்துச்சு. இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது இந்த சென்டர் கன்சோல், ஸோ இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஒரு நியூ இன்ஃபோடைன்மெண்டா கொடுத்து இந்த சின்ன கன்சோல் சின்ன டிஃபரன்ஸ் நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் எல்லாமே நமக்கு மாறி இருக்கு. ஸோ நமக்கு இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பண்ணல. ஆல்ரெடி இதோட பேஸ் வேரியன்ட் கம்பேரிசன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி பிரைஸ் ஒனுக்கு அப்புறம் ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரைவ் ரிவ்யூவாகவே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 1.2 லிட்டர் ரீசெண்டாக நம்ம ஆல்ட்ராஸை டிரைவ் பண்ணி பார்த்துருந்தோம். ஆல்ட்ராஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட வெயிட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 1 கிலோ வெயிட் கம்மி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. டியாகோ பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு டன் வரும். நமக்கு 1010 கிலோ என்னமோ இருக்கும். அது கிட்ட ஒரு 1050 கிலோ அந்த ரேஞ்ச் வரும். பேஸ் வேரியன்ட்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு 40-50 கிலோ தான் டிஃபரன்ஸே வரும். இருந்தாலும் அது வீல் பேஸ் ஆகட்டும் டைமென்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே இதை விட ஜாஸ்தி. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு இந்த 1.2 லிட்டர் இன்ஜின் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம். நல்லாவே ஒரு கிராஜுவலான ஒரு பவர் டெலிவரி, ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அது ஒரு அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம, ஸ்மூத்னா சைலண்ட் கிடையாது, ஒரு அக்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம நீட் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்ட்ரோஸ்ல இருந்துச்சு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது காம்பாக்டான வெஹிக்கிள். ஆல்ட்ரோஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்பாக்டான வெஹிக்கிள். டைமென்ஷன்ஸ் வைஸும் சரி, வெயிட் எல்லாமே வந்து அதை விட அது கம்மிங்கும் போது இதுல அந்த பவர் டிஃபரன்ஸை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இனிஷியல்ல நல்லாவே ஒரு பிக்கப் கிடைக்குதுங்க. ஸோ வண்டியை நான் நிப்பாட்டிட்டு உங்களுக்கு எடுத்து ஒருக்கா காமிக்கிறேன். ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போ நம்ம நிப்பாட்டி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேயே நமக்கு அந்த பவர் டெலிவரி நல்லாவே தெரியுதுங்க டிஃபரன்ஸ். தேர்ட் கியர் 80+. ஸோ இந்த இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நமக்கு கிளச் அண்ட் கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லைங்க. கிளச் வந்து ரொம்ப லைட்டான ஒரு கிளச்சா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஹார்ட்லாம் எதுவும் கிடையாது.
ஸோ நீங்கள் 5th கியர் போட்டுட்டு நார்மலாக நம்மளால அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ லோ கியர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ பாலம் ஏறிட்டு இருக்கோம், இறக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 100+ போகுது, வண்டி ஸ்டேபிளாக நீட்டாக தான் போயிட்டு இருக்கு. பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பி பீடிங்லேயுமே பார்த்தாலும் வண்டி வந்து ஆர்டர் நமக்கு தெரியுது. உள்ளுக்குள்ள வருதானா டயர் நாய்ஸ் நல்லாவே எவிடென்ட்டா இருக்கு. ஆக்சிலேஷன்ஸ் கொடுக்கும்போது, ஓவரால் ஆக்சிலேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த சவுண்டு கேட்குது. ஸோ NVH லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சைஸ் லெவலில் இருக்கு, ரொம்ப சைலண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ வண்டியை வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன், நமக்கு லோ கியர் எந்த லெவலுக்கு வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5th கியரில் இருக்கு, ஸோ டாப் கியர் தான். ஸோ இப்போ வந்து நமக்கு சமதளத்துக்கு வந்துட்டோம், பாலத்திலே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப அடுத்த ஒரு பாலம் வருதுங்க, அதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி காமிச்சிடறேன். ஸோ கியர் பார்த்தீங்கன்னா 5th கியர்ல தான் இருக்கு, டாப் கியர்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 40. ஸோ 40 மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ 5th கியரில் 40 மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பீடில் நம்மளால ஓட்ட முடியுது. ரொம்ப வண்டி அடிக்குது, கியர் மாற்றணுங்கிற மாதிரி இல்லை. ஹைவேஸில் நீங்கள் ஒரு டாப் கியரில் போட்டுட்டு 50-60 மெயின்டைன் பண்ணி ஓட்டினாலுமே வண்டி நீட்டாக உங்களுக்கு போயிட்டு இருக்கும். மைலேஜ் வைஸுமே உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் அண்ட் மைலேஜ் எல்லாமே நம்ம ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். மற்றபடி ஆடியோ, ஏசி இதெல்லாமே நல்லா இருக்குங்க. ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு, நமக்கு த்ரோலாம். ரியர் ரோக்கு செப்பரேட்டான ஏசி வென்ஸ் இந்த வெஹிக்கிளில் கிடையாது. பட் ஒரு காம்பாக்டான வெஹிக்கிளுங்கும் பின்னாடி வரைக்கும் த்ரோ நல்லாவே இருக்கு. அண்ட் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் வந்து இந்த டாப் வேரியன்ட்ல வந்துருதுங்க. ஸ்டேரிங் வந்து நல்லாவே ஒரு லைட் ஸ்டேரிங்கா இருக்கு நமக்கு. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கிறது ஈஸியா இருக்கும், சைட்லேயே பட்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து கையெடுத்து வச்சு சென்டரா அடிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஒரு இதுதான் இது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த ஹார்ன் அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். மற்றபடி ஸ்டேரிங் நல்லாவே ஒரு லைட் ஸ்டேரிங், டிசைனிங் வைஸும் நல்லாவே நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப் மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்துருது இந்த வெஹிக்கல்ல. ரியரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டோர் ஓப்பனிங் நல்லாவே ஒரு வைடான ஓப்பனிங்கா இருக்குங்க. இங்கிரஸ் ஓகேங்க, காலை வந்து தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃப்ளோர் வந்து ரொம்ப டவுன் ஃப்ளோரா இருக்கு, காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. சிட்டிங் போர்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் சீட்ல உட்கார்ற மாதிரியான ஒரு சிட்டிங் போர்ஷன். ஸோ நமக்கு ஒரு சீடன் டைப்ல உட்கார்ற மாதிரியான சிட்டிங் தான் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இல்ல, உட்கார்ந்தோன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட் போர்ஷன் எனக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். 6 ஃபீட் டால் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தேன். அந்த லெவல்ல பின்னாடி இந்த ஒரு நீ ரூம் தான் நமக்கு கிடைக்குது. லெக் ரூம் ஓகே நல்லா இருக்கு, அண்டர் டை சப்போர்ட்டும் ஓகேவா இருக்கு. ஸோ ஹைட்டா இருக்கவங்க ஃப்ரண்ட்லயே உட்காராங்க, பின்னாடி உட்காருங்கும் போது நீ ரூம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பின்னாடி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட்டா இருக்கவங்க 5.6 ஃபீட் இருக்கவங்க வரைக்கும் உட்காந்தாங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க. ஃப்ரண்ட்ல 2 பேர், பின்னாடி 2 பேர், 4 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா போகலாம். பின்னாடி 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைங்க உட்காரலாங்க. ஏன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹம்ப் இருக்கு, அதனால குழந்தைங்க அந்த மாதிரி உட்காந்தா நல்லா இருக்கும். மற்றபடி ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியர்ல ஃபிக்ஸட் தான், நெக் சப்போர்ட் அந்த அளவுக்கு கிடைக்கல, ஃபிக்ஸடா கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டரா ஒரு கேபின் லேம்ப் எல்இடி லைட்டா வந்திருக்கு. ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறாங்க டாப் வேரியன்ட்ல. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 242 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பூட்டோட ஓப்பனிங் ஒன்னு கீ போட்டு ஓப்பன் பண்ணணும், இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிவர் பிடிச்சி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டாப் வேரியன்ட் ஆப்வியஸ்லி நமக்கு பார்சல் ட்ரே வந்துருது, நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. எதுவும் பேனல்ஸ் எதுவும் விசிபிளா இல்ல, ஃபுல்லி கவர்டா இருக்கு. லைட் எதுவும் இல்லை, இந்த இடத்துல 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 kgன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3 கிலோ வரைக்கும் வெயிட் நம்மளால தொங்கிட்டுக்க முடியும். அண்ட் ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அண்டர்லேயே வந்திருக்கு. ஸ்டெப்னியோட சைஸ் பாத்தீங்கன்னா 13 inch வீல்ஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 155/80 செக்ஷன்ல 13 inch வீல்ஸா வந்திருக்கு. மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் தான், அது ஸ்டெப்னியா மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பேஸ் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 2 ட்ராலி சூட்கேஸ் அந்த மாதிரிலாம் நீங்க வச்சுக்கலாம், போதுமான லெவலா இருக்கும். ஒரு 4 பேர் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க போல நல்லா கம்ஃபர்டபுளான லக்கேஜோட போக முடியும் அவங்களால. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2025 டியாகோவை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்ல மட்டும் தாங்க நமக்கு அப்டேட்ஸ். ஸோ நமக்கு பேஸ் வேரியன்ட் XC, XM, XT எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓல்ட் லுக்லயே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் சென்டரா வரக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் கன்சோலு பிளஸ் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கிரில் செட்டப் எல்லாமே நமக்கு மாறி இருக்கு. பேஸ் வேரியன்ட்லாம் போனீங்கன்னா இது பழைய மாடலே தான் இருக்கும். அண்ட் ஸ்டேரிங் வந்து பேஸ் வேரியன்ட்ல நமக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் நமக்கு அப்டேட்டா வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்புறம் முன்னாடி எக்ஸி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4,99,000 இருந்துச்சு. இப்ப 4,57,500 ரேஞ்சில் விற்குது. ஆண்ட்ராய்டு காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,47 அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிருதுங்க. 5,500க்குள்ளேயே டாடா டியாகோ பேஸ் வேரியன்ட்டோட எக்ஸி வேரியன்ட் வந்து நமக்கு வருது ஆண்ட்ராய்டு காஸ்ட். ஸோ இதுல இருந்து ஆஃபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 5,000 to 10,000 கொடுக்கலாம். ஏன்னா பேஸ் வேரியன்ட்டுக்கும் அதிகமான ஆஃபர்ஸ்ங்கிறது கொடுக்க மாட்டாங்க. டாப் வேரியன்ட்லாம் போறீங்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 30,000 to 40,000 வரைக்கும் தான் ஆஃபர்ஸ்ங்கிறது இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த டாப் மாடல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,77 அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ஷோரூம் ரேட் வருதுங்க. ஒரு ஆண்ட்ராய்டு காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8,07,000 வருது. டீடைல்டு ஆண்ட்ராய்டு காஸ்ட்டுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோ கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 8 lakhs பட்ஜெட்ல எல்லா ஃபீச்சர்களோடமே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளா இது இருக்குங்க. ஸோ ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் நான் ஆட் பண்றேன். கிளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூல்டு கிளவ் பாக்ஸா வருது. அது மட்டும் இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 8 lakhsக்குள்ளேயே க்ரூஸ் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாவே இந்த டாடா டியாகோ நமக்கு இருக்கு. ஸோ ஒரு ஃபீச்சர்லோட எனக்கு பட்ஜெட்குள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வெஹிக்கிளாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில் குவாலிட்டி வைஸ்மே டாடா பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதையுமே சேஃப்டி வைஸ் கன்சர்ன் பண்றவங்களுக்கு அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ நம்ம சேஃப்டியை பற்றி பேசும்போது இல்லை சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றியுமே நான் சொல்லிடுறேன். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டூயல் ஏர் பேக் தாங்க இந்த டியாகோ நமக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 ஏர் பேக் ஆப்ஷன் இதெல்லாம் வரல. ஸோ பேஸ் வேரியன்ட்லேருந்தே நமக்கு டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது. எக்ஸ்டி வேரியன்ட்ல இருந்து ESP எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் நம்புறேன். ஸோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி.